பாரதத்தையே இன்வேடர்ஸ் பாரடைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அத்தனை இன்வேடர்ஸ் பாரதத்தை நம்மளோட பெருமை, புகழ், சொத்து, லிட்ரேச்சர், ஆர்ட், கல்ச்சர் எல்லாத்தையும் பார்த்து பொறாமப்பட்டு இன்வைட் பண்ணா. அத்தனை பேரும் முதல்ல டார்கெட் பண்ணது கோவில் தான். ஏன் அப்படின்னா கோவில் அப்படிங்கிறது தான் ஒரு ட்ரெஷர் ட்ரோவ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அங்கதான் ரிசோர்சஸ் எல்லாமே இருக்கும். நம்மளோட ஹிஸ்டரிக்கு ஒரு ரிலையபிள் சோர்ஸ் உண்டா அப்படின்னா அது கோவில் தான். அத்தனை இன்வேஷன்ஸ் தாண்டி அழியற நிலைமையில இருந்த அந்த தெய்வ பக்தியை காப்பாத்தது தேசபக்தி தானே. பாரதியாரே சொல்றார், ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களிப்படைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோழினாய் வா வா வா, களை இழந்த நாட்டிலே முன் போலே கலை சிறக்க வந்தனை வா வா வா. பாரத தேசம் தன்னோட பழைய ஒளியை இழந்து நிக்கிறது. அந்த ஒளியை திருப்பி சேர்க்கறதுக்கு யாரை கூப்பிடுறார்? யங்ஸ்டர்ஸ் ஆன தேசபக்தர்களை தானே கூப்பிடுறார்.